ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் யாரையும் இனிமேல் காரணம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம காரணத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதில் சரியான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரணத்தை நம்ம சொல்ல முடியும், பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம யாரையும் சொல்ல முடியாதுங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இவங்களையெல்லாம் நம்ம போகணும், பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு இல்லை, பண்ணலை அப்படிங்கிறப்போ, ஆமாம்மா அதெல்லாம் நான் யாரையும் இனிமேலாம் சரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறீங்க. ஆனால் நான் எதுக்காக எந்த விஷயத்துக்காக நினைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு போக போக உங்களுக்கு எதையெல்லாம் நம்ம பண்ணணும், செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நாங்கள் யாரையும் வற்புறுத்த விரும்பலை அப்படின்னோன்னே, ஏன் இப்படியெல்லாம் இருக்கிற? எதுக்காக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியலை, செய்ய முடியலைன்ட்டு உன்னையெல்லாம் விட்டுட்டு நான் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் யோசிக்கிறேனே தவிர, அதை தாண்டி பெருசாக ஒரு விஷயமும் இல்லை. நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக நடக்குதுன்னா நம்ம அதையெல்லாம் கடந்து தான் போகணுங்கிறது தான் உனக்கு அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளால் எதுக்கும் இனிமேலும் எந்தெந்த விஷயத்தில் எதெல்லாம் சரி பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, நமக்கு தேவையான விஷயங்களில் நம்ம யோசிக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட்டு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. எதையுமே நம்ம கடந்து போகணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா, இதுக்கு மேலே நம்ம எதுக்குமே காரணத்தை அவங்களுக்கு தேட முடியாது, பண்ண முடியாது. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியில்லை அப்படிங்கிறத தான் நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கெல்லாம் நான் யாரையும் நான் குறை சொல்லலைப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எங்கே பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ணிக்க முடியாது, காரணத்தை உருவாக்கிக்க முடியாது. இதுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம எதையெல்லாம் தாண்டி தான் போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் யோசிக்கிறோம் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளால் இதுக்கான விஷயங்களுங்கிறது நம்ம இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். போகிற விஷயங்களில் நீங்கள் எதுக்கான காரணங்களை நீங்கள் தான் இது பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம சரியில்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கணும், பண்ணணுமே தவிர, நம்மளால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களையும் சரி, அடுத்தடுத்த விஷயங்களையும் சரி கடத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு அடுத்த விஷயத்தில் நம்மளால் எதையெல்லாம் காப்பாற்றிக்க முடியுதோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இனிமேலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, எதுக்கும் இப்பப்போ ஒரு சில நிலைமைகளில் நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாதுங்கிறப்போ, நம்ம பார்த்து தான் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு சில விஷயத்த மாற்றிக்க கூடாது.